முடியும் போது ஒரு இனிமையான பாட்டு போடுவாங்க சார். அதில் ஒரு லைன் வரும் பாருங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலம் இளைஞர் காலம் உன் புகழ் மேசை பாடுதே அப்படின்னு ஒரு இனிமையான லைன் வரும் சார். இதை நான் எதுக்கு பாடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வளர்ந்து வரும் இளைஞர்கள் சார். குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. அதே நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து இளைஞர்களாக மாறும்போது எதிர்கால பிரச்சனைகள் நிறைய காத்துட்ருக்கு சார். எப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தைங்களாக பிறக்கும்போது எல்லாமே இந்த மண்ணில் நல்லவர்களாக தான் சார் பிறக்கிறோம். அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் இந்த சமுதாயத்தால் தான் சார். ஐயா, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பெண்ணோடைய வீட்லேயும் அந்த பையனோட வீட்லேயும் அவங்களை தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சுட்டு அவங்க போய் ஒரு தனியாக லைஃப் தொடர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் பிறக்கும். குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்ட உடனே அந்த பொண்ணோட வீட்லேயும் அந்த பையனோட வீட்லேயும் நான் தான் முதல்ல வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பிஞ்சு முகத்தை வந்து பார்க்குறாங்க சார். எதனால? அந்த பொண்ணாலேயும் அந்த பையனாலேயுமா? இல்லை சார், அந்த குழந்தையோட கள்ள கபடமற்ற முகத்தை பார்க்க தான் சார் அந்த குடும்பம் கூட ஒன்று சேருது. இப்படி அந்த குடும்பம் மட்டும் இல்லை சார், இன்னும் பல முறிஞ்சு போன குடும்பங்களும் எங்களை மாதிரி குழந்தையால தான் ஒன்று செஞ்சுட்டு வருது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா நாளும் எங்கள் குழந்தைகள் தினம் தான் இனிய நாளுன்ட்டு. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் 7th 8th வந்த பிறகு அரசாங்கமே பார்த்து எங்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் தருது. தந்தாலும் இந்த டிரைவர் அங்கிளும் இந்த கண்டக்டர் அங்கிளும் எங்களுக்கு திட்டியே புலம்பிடுறாங்க சார். இப்படி தான் ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் போனோம். அப்போ அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, பண்ணி பக்கிங்க சனியனுங்க வந்து ஏறுறதுக்கு பாரு, அதே ஒரு லக்கேஜ் அதுக்கு ஒரு லக்கேஜா அப்படின்னு எங்களை திட்டியே புலம்பிடுறாங்க சார். இப்படி தான் ஒரு டைம் எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுச்சின்னு பஸ்ஸுக்கு போய் நின்றுட்டு இருந்தேன் சார். இந்த பஸ்ஸுமே எங்களுக்கு நேராக நிறுத்தலை சார். எல்லா பஸ்ஸுமே போயிட்டே இருந்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு யோசனையும் தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது சார். அந்த வீட்டில் ஒரு சூப்பர் அக்கா இருக்காங்க. ஃபிகர்னா ஃபிகர், அப்படியேப்பட்ட ஃபிகரு சார், சூப்பர் ஃபிகர். அவங்கள போய் அக்கா இங்கே வாங்கலேன்னு கூப்பிட்டு வந்தேன். அந்த அக்கா ஏமான்னு கேட்டாங்க. அக்கா இங்கே வாங்கலை அப்படின்னு அந்த அக்கா கூப்பிட்டு வந்து சொன்னேன் நான், அக்கா அதோ பாருங்க பஸ் வருது, பஸ்ஸு நேராக எங்களுக்கு நேராக நிறுத்த வருவா, நீங்கள் கை காட்டும் நேராக வந்து நிற்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அங்கேருந்து பஸ் வந்துட்டு இருந்துச்சு சார். இந்த அக்கா இப்படி கை தான் காட்டினாங்க, உடனே அந்த பஸ்ஸு சர்ன்னு வந்து எங்களுக்கு நேராக நிறுத்திருச்சு சார். நல்லா கேளுங்க, குழந்தைங்களா நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நிற்காத பஸ்ஸு ஃபிகர் மாதிரி ஒரு அக்கா வந்து நிறுத்திருச்சு சார். ஆசிரியர்கள் தான் திட்டுறாங்க, இந்த ஃப்ரீ பஸ்ஸில் வந்தால் அங்கேயும் சில அரசு ஊழியர்கள் எங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன் இப்படி இவங்க நடந்துக்கிறாங்க? எங்கள் அம்மா உணர்ச்சிகளை புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சார். தீவிரவாதின்றவன் எப்படிப்பட்டவன்? ஒரு கொடூரமானவன், மனிதாபிமானமே இல்லாதவன் அந்த தீவிரவாதி. அப்படிப்பட்ட தீவிரவாதி கூட ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு வர விமானத்தை கடத்தும் போது முதல்ல யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களை மாதிரி குழந்தைகள் தான் சார் ரிலீஸ் பண்ணுவான். அப்படிப்பட்ட தீவிரவாதி கூட எங்களை மாதிரி குழந்தைங்க மேலே மனிதாபிமானம் இருக்கும்போது ஏன் சார் சில பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் மேலே மரியாதை வரமாட்டேங்குது சார்? விமானம் கடத்திட்டு போயிட்டா தீவிரவாதிங்க முத ஏன் குழந்தைங்களை விட்றான்னு தெரியுமா கண்ணு? ஒரு சர்க்கேஸ் கம்பெனி கூட நடத்திடலாம், உங்களை மாதிரி சுல்லானுங்களை நடத்த முடியாதம்மா. அதனாலதாம்மா விட்டு தொலைச்சிட்றா. ஐயா, நான் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே கள்ளக்குறிச்சியில் நான் டிவி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன் சார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஊரில் போய் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் எங்கள் ஊரில் எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் என்னை வந்து பேச சொல்லுவாங்க சார். இப்படி தான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு அனாத ஆசிரமம், அந்த அனாத ஆசிரமத்தில் ஒரு ப்ரோக்ராம்னு வந்து என்னை பேச சொன்னாங்க சார். நானும் போய் அந்த அனாத ஆசிரமத்தில் பேசினேன். அப்போ அந்த குழந்தைங்களுடைய அவல் நிலையாக பார்த்து நான் ஒரு நிமிஷம் கண்ணீரே செஞ்சுட்டேன் சார். அந்த குழந்தைங்களே என்கிட்ட ஆவலாக கேட்டுச்சிங்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு. அந்த பசங்களை மகிழ்விக்கிறபடி நான் ஒரு அழகான பாட்டு பாடினேன் சார். எப்படி தெரியுங்களா? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரோ நரியோரோ கருவேலெங்காட்டோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை பந்திக்கு தேவன் சொட்ட பறிப்போமே சோல தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. இப்படி இனிமையா உனக்கு வாய்ஸ்ல நல்ல கட்ட. தேங்க்யூ சார். இப்படி அழகாக அந்த குழந்தைங்களுக்காக பாடி காமிச்சு சார். பாடி காமிச்சிட்டு அந்த குழந்தை கூட நான் அழகாக விளையாண்டுட்டு இருந்தேன். விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்கள ஒரு குழந்தை கூப்பிட்டு கேட்குறேன், அம்மா உங்கள் அப்பா அம்மா எங்கன்னு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எங்கள் அப்பா வந்து சரியான குடிக்காரர் இருக்கான், எங்கள் அம்மாவை போட்டு சரியான கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு, அந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாங்க எங்கள் அம்மா வந்து இந்த அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு சார். இன்னொரு குழந்தை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா உங்கள் அப்பா அம்மா எங்கன்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா இங்கேருந்து தொட்டியில் போட்டு போயிட்டாங்களாம், எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிச்சு சார். அந்த
குழந்தைங்களுடைய அவல் நிலையெல்லாம் பார்த்து நானே கண்ணு சிந்து அழுதுட்டேன். அவங்க சொன்னாங்க, அம்மா நீ இந்த ப்ரோக்ராமில் வந்து பேசுறீங்கன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு. அந்த அமௌண்ட்டே வேணான்னு அந்த குழந்தைங்கள்ட்டே விட்டுட்டு நான் வந்துட்டேன் சார். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழர்களும் அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும் சார். குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த தெய்வத்துக்கே உதவி செய்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. இந்த நாள் தான் இனிய நாள், இந்த நாள் தான் இனிய நாள். ஆனால் எல்லா நாளோட சிறந்த நாள் எங்கள் குழந்தைகள் தான், குழந்தைகள் தான் சொல்கிறேன் சார். இந்த சின்னஞ்சிறு குழந்தை இந்த அளவுக்கு போடுன்னு போடுது, அழகா பாடுது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இப்படி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி 14 வயதாகிறது ஒரு குழந்தை. இது வளர்ந்து இங்கே நிற்கிறது. ஆனால் அந்த குழந்தை வளரவே இல்லை. கை குழந்தை மாதிரி இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தையோட பேர் சந்தியான்னு சொன்னாங்க. அவங்கள நான் மேடைக்கு அழைக்கிறேன். பாருங்க, கையில கை குழந்தை மாதிரி தூக்கிட்டு வராங்க. பார்க்க 1.5 அடி இருந்தாலும் இதன் வயது 14. இவள் ஒரு இலங்கை அகதி. இந்த குழந்தையின் பேர் சந்தியா. அப்பா அம்மா கைவிட்டு போனதால் பாட்டியிடம் வளர்ந்தால், அங்கும் சரியான பராமரிப்பு இல்லாததால் செயின்ட் ஜூட்ஸ் தாரமங்கலம் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான சிறப்பு பயிற்சி தருகிற பள்ளியில் சேர்க்கப்பட்டால். இங்க பாருங்க, ஒரு சின்னஞ்சிறு அரும்பு மாதிரி படித்திருக்குது. அது மட்டுமல்ல, உலக உடல் ஊனமுற்றவர்களுடைய தினத்தை பற்றி பேச இந்த அரும்பு வந்திருக்கிறது. எலும்பு வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி இல்ல, இதையும் மீறி தன்னுடைய அத்தனை வேலைகளையும் இந்த குழந்தையை கவனித்துக் கொள்கிறது. நம்ப முடியுமா? உன் பேர் என்ன? சந்தியா. சந்தியா. ஆமாங்க சார். என்ன பேசணும் நீ? பேசுமா. எல்லாத்துக்கும் என்னோட இணைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு விஜய டி ராஜேந்திர சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் சன் டிவி நிறுவனத்தாருக்கும் இந்த நொடியில் டிவியின் முன் அமர்ந்து அரட்டை அரங்கத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் சன் டிவி நேயர்களுக்கும் ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ எல்லாரும் இந்த நாள் இனிய நாள் சொல்லி பேசினாங்க. நானும் ஒரு இனிய நாள் பற்றி ஒரு சில விஷயத்தை பேச வரேன். அந்த இனிய நாள் எது அப்படின்னா, எங்களை மாதிரி திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது தான் உலக ஊனமுற்ற தினமாகும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 3ஆம் தேதி உலக ஊனமுற்ற தினத்தை சிறப்பிக்கப்படுது. அன்னைக்கு காலையில் நாங்கள் காந்தி ஸ்டேடியம் போவோம். காந்தி ஸ்டேடியம் போய் எல்லா ஸ்கூல் பள்ளி குழந்தைங்களும் வருவாங்க. இந்த கலெக்டர் கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றி முடிச்சு வாட்டி நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க. நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு வாட்டி பரிசுலாம் தருவாங்க. கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்கலாம் டான்ஸ் ஆடுவாங்க. கப்பு வெற்றி பெற்றவங்களுக்கு கப்பு தருவாங்க. அன்னைக்கு நான் அங்கே ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை எங்களுக்கு திறமையை வெளியே கொண்டு வந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.